வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீ ஃபார் யூ. வணக்கம்லாம் மாப்பிள தேனியில இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கல்யாண பாவங்கள். திருமணத்தில் யார் கை ஓங்கி இருக்கிறது? ஒரு நாள் எங்க கைகள் அதாவது இந்த தமிழா அப்புறம் இந்த நீயனா இந்த ஷோவுலலாம் கல்யாண வயசுல ஒரு வயசு பொண்ணு வச்சிருக்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இஷ்டத்துக்கு டிசைனா கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவங்க போடுற கண்டிஷன் எல்லாம் கேட்டோம்னு வைங்களேன், இந்த ஜென்மத்துல நம்ம புயல்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதா, பேசாம பூரா புயலும் சன்னியாசியா போயிருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு பேசுறாங்க. நான் போறேன் எனக்கு வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம புயல்கள்ல யாராவது கல்யாணம் ஆகலையேன்னு எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா? கவலைப்படாதீங்க, கல்யாணமானா இன்னும் கவலைப்படுவீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு சரி, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிருமா. முதல் வீடியோ, மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரை என் பொண்ணு கையில தான் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வேணாம் மாட்டிடுவேன் நான், அவ்வளவுதான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏடிஎம் கார்டு சேலரின்னு மொத்தத்தையும் உங்க பொண்ணு கையில தான் கொடுக்கணுமா? சரி, உங்க பொண்ணு பதிலுக்கு என்ன கொடுக்கும்? எங்க பொண்ணு என்னங்க துன்பத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஏதோ அதால முடிஞ்சது பாவம். தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலைய பிச்சுக்க வைப்பேன். அதாவது இந்த கல்யாணம்னு பேசும்போதே அந்த சொத்து சம்பளம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கிறதுல தான் முதல் குறிக்கோளே இருக்காங்க. காசு 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 காசு. இதை விட நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும். பொண்ணோட அப்பா சொல்றாரு, என் பொண்ணுக்கு சுடு தண்ணி வைக்க மட்டும்தான் தெரியும், வேலைக்கு போக மாட்டா. நீங்க வேணா சப்போர்ட் பண்ண, நீங்க வேலைக்கு போங்க. சபாஷ். எப்படி என் பொண்ணு எந்த வேலையும் செய்யாது. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னா வயசான காலத்துல நீங்க வேணா வேலைக்கு போங்களேன், என் பொண்ணு சும்மா இருக்கட்டும். படக்குன்னு படுக்க போட்டு சங்கில மீச்சிருவோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த மாதிரி தோணுது எனக்கு. இல்ல, எனக்கு புரியல. 25 வருஷமா ஒரு பொண்ணுக்கு வெறும் சுடு தண்ணி மட்டும் வைக்க சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அப்ப என்னத்தை தான் வளர்த்து கிழிச்சிங்க? இல்ல நான் கேக்குறேன், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதே மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து என் பையனுக்கு உக்காந்த இடத்துல சோறு திங்க மட்டும் தாங்க தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் தெரியாது, உங்க பொண்ணு வேணா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும், இல்ல நீங்க போய் சம்பாரிச்சு கொடுங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? 25 வருஷமா சோம்பேறியா ஒரு பொண்ணை பத்து வளர்த்துட்டு அதை இன்னும் மிச்ச காலத்துக்கு சோம்பேறியா சொகுசா உட்காந்து திங்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க. என் முகத்தை நல்லா பாரு, எங்கேயாவது இவன் ஒரு இழிச்ச வயன் எழுதியிருக்கோம். எழுதியெல்லாம் ஒன்றும் வைக்கல, ஆனா உங்களை பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்டா அப்படிப்பட்ட சோம்பேறிக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. உங்க வீட்லயே உங்க லிட்டில் பிரின்சஸ வச்சு நீங்களே பாதுகாத்து சாகர வரைக்கும் வச்சுட்டு போங்க. பொண்ணை செல்லமா வளர்த்தேன், பொண்ணை செல்லமா. நாங்க பிள்ளையெல்லாம் தவுட்டுக்கு வாங்கினோமா? எங்க பிள்ளைய நான் செல்லமா வளர்க்கலையா? கேளுங்க சார், நல்லா நாக்கப்படுகிற மாதிரி கேளுங்க சார். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. என்னமோ அந்த ஆம்பளை பிள்ளைகளை புள்ளாத்தி என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சொகுசா சோம்பேறிய ஒரு பொண்ணை பெத்து போட்டு வைப்போம், இதுகளுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்குன்னே ஒருத்தங்க பெத்து வச்சிருப்பாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நாங்களும் மனுஷங்க தானே, ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நாண்டுக்கு தொங்குங்க, இல்லன்னா 4 வேளை என்னத்தையாவது தின்னுங்க. நான் பார்த்த ஒரு வரன்ல அந்த பொண்ணுக்கு 3 டாக் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் தான் அந்த 3 டாமே குளிப்பாட்டி பராமரிக்கணுமா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது என்னங்கடா இது புது விதமான ரூல்ஸா இருக்கு. நீங்க என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா, இல்ல உங்க வீட்டு நாயை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரனா தேடுறீங்களா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம். அதாவது பொதுவா பொண்ணுங்களை தான் சொல்லுவாங்க, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தான் பொண்டாட்டியா கூட்டிட்டு வராங்க அப்படின்னு. இதுக்கு பேர் என்ன, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரனா? அதுவும் இது கூட பரவாயில்ல, நம்ம ஐயாவுக்கு இதை விட அல்டிமேட்டான ஒரு அனுபவம் வேற நடந்திருக்கு. அத கொஞ்சம் கேளுங்க. நான் என் சம்பளத்தை ஃபுல்லா எங்க அப்பா அம்மா காமிச்சிருவேன். இத்தனைக்கு அவர் பென்ஷனர். நீங்க எனக்கு மாசம் 25,000 செலவுக்கு. எப்படி பாத்தீங்கல்ல, மாசம் பொண்ணுக்கு 25,000 செலவுக்கு வேணுமா? என்ன உங்க அப்பா காசுல வாழ்ந்துகிட்டு இருக்க, நாங்க அப்படி இருக்க முடியுமா? இவங்க சம்பளத்தை தூக்கி அவங்க பொத்துனாப்புல அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு கொடுத்துருவாங்களாம். இவங்க செலவுக்கு தனிப்பட்ட செலவுக்கு 25,000 வேணுமா? ஒட்டுமொத்த வீட்டு செலவே அவ்வளவு ஆகாதடா. என்ன லாஜிக் இருக்குது? இல்லதான் என்ன பண்றது? ஆனா இந்த மாசமான 25,000 செலவுக்குன்னு கேட்கறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலடா. இது ஓப்பனா சொல்லணும் வைங்களேன், அவரான கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வேணும்னு கூட்டிட்டு வராரா, இல்ல டெய்லி பேமெண்ட்டுக்கு பதிலா மந்த்லி பேமெண்ட்ல ஒரு விலை மாதர் வேணும்னு கூட்டிட்டு வராரா? அதென்ன மாசம் 25,000 செலவுக்கு தனியா? இதெல்லாம் கேட்கும் போது ரத்தம் கொதிக்குது, வாயில வார்த்தை வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணுக்கு வந்து 100 பவுன் நகை போடுங்கன்னு நான் கேட்க கிடையாது, அதே மாதிரி பெரிய பங்களா வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்கல. ஓ,
இதை வேற கேப்பீங்களா நீங்க? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேனப்பே மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. ரெண்டு சென்ட் நிலம் கூட பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. பாருங்களேன், இவங்க பேசுறது ஏதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குற மாதிரி ஏதாவது பேசுறாங்களா பாருங்க. அவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல மாடு எதுவும் விலை பேசுறதுக்கு வந்தாங்களா? 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. அதுவும் இதெல்லாம் இந்த அம்மா ஏன் கேட்கறாங்க அப்படிங்கிற காரணத்தை அப்படி இந்த பீச்ல குறி சொல்லுவாங்க பாருங்க. அதே மாடுலேஷன்ல அந்த அம்மா வரிசையை அடுக்குவாங்க. கொஞ்சம் கேளுங்களேன். நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ள வந்து மன ஒற்றுமை இல்லங்கிற பயத்துல ஏதோ டைவர்ஸ் ஆகி பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம கூட போகலாம். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு வாயில நல்ல வார்த்தையே வராதுன்னு. பிரிஞ்சிருவாங்க, செத்துருவாங்க, ஓடி போயிருவாங்க. என்னம்மா இது? கல்யாணம் பேச வந்த அன்னைக்கு இம்புட்டு அபசகுணமாவ பேசுவீங்க? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குலையா அதை வச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிறவா. அப்புறம் அதாவது இவங்க ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு என்ன செஞ்சிருதுன்னு ரொம்ப யோசிச்சு கேட்கறாங்க. அது எனக்கு புரியுதுங்க. அப்படின்னாலும் மாப்பிள்ளை பேர்ல இடம் கேட்டா பரவாயில்ல. ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனைவிக்கு அது வரும். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பேர்ல டைரக்டா வேணும்னா என்ன அர்த்தது? அதுவும் பிரிஞ்சு போயிட்டா கூட இவங்களுக்கு இடம் வேணுமா? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எவரோட என்கிட்ட இருக்க சொத்தை நீ அபகரிக்கிறதுக்கோ வீட்டையோ நிலத்தையோ அபகரிக்க பாக்குறீங்களோன்னு சந்தேகம் எனக்கு ஏன் வரக்கூடாது? இப்படி சொல்றவங்களை எப்படி நம்பி கட்டிட்டு வர்றது? நாளைக்கு இடத்த வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா எதை நம்பி கொடுக்கறது? நானு உங்க பொண்ணு யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இவங்க கேட்குற மாதிரிலாம் செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பும் கிடையாது. ஆனா நான் கொஞ்சம் ஈக்குவாலிட்டியை ரொம்ப ஈக்குவலா பாக்குறாள். நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வேல்யூவான ஒரு இன்னொரு இடத்தையோ இல்ல நகையவோ மாப்பிள்ளை பேர்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி பொண்ணு பேர்ல கொடுத்துடலாம். நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஏன்னா நாளைக்கு பொண்ணே கிட்ட புடிஞ்சிட்டு ஓடிடுச்சுனாலோ இல்ல பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல. இவங்க நகையை மட்டும் பொண்ணு பேர்லயே வச்சுப்பாங்களாம், பொண்ணுக்கு சொந்தமானதாவே இருக்குமா, இடத்த மட்டும் இவங்க பொண்ணு பேர்ல எழுதி கொடுத்துடணுமா? ஏதாவது கொடுத்தாதான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. நாங்க கொடுக்கறது விருப்பப்படி கொடுப்போம். எப்படி அவங்க மட்டும் கண்டிஷனா போட்டு 2 சென்ட் இடத்த சிட்டிக்கு அவுட்டர்ல வாங்கிக்குவாங்களாம். ஆனா இவங்க கொடுக்கறது வந்து இவங்க விருப்பப்படி கொடுப்பாங்க. நாங்க விருப்பப்படி நினைச்சா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? டிமாண்ட் என்ன? இப்ப பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார்? இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, அதே மாதிரி பையனும் நல்லா படிச்சிருக்குங்கிறது நியாயம் தானே? அடுத்ததை கேளுங்க. பொண்ணு நம்ம வீட்லயும் கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார்? அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார்? ஒரு கார் வேணும் இல்லைங்க சார்? எப்படி பாத்தீங்கல்ல, அப்படி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க பாருங்க, இது வேணுங்களேங்க சார், இதுவும் வேணுங்களேங்க சார். நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க, சொந்த வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார்? ஸ்டேட்டஸ்னா என்ன? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல். அதாவது கிளினிக் லெவல் கூட கிடையாது, டைரக்டா ஹாஸ்பிட்டல் லெவல் தான். அதுவும் யாருக்கு? பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கட்டி கொடுக்கணுமா? ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். இல்ல எனக்கு சீரியஸாவே புரியலைங்க. இவங்க எல்லாம் யோசிச்சு இது நியாயம்னு நினைச்சுதான் கேக்குறாங்களா, இல்ல நம்ம வாயை நம்ம இஷ்டத்துக்கு கேட்போம், கொடுத்தா கொடுக்க கொடுக்காட்டி போங்கடான்னு நினைச்சிட்டு பேசுறாங்களா? எனக்கு புரியலையே. பொண்ணு கேட்டு வரும்போதே அந்த பொண்ணு எப்படி பொண்ணு, அது காலம் முழுக்க வாழுமான்னு தெரியாது, கூடயே இருக்குமா, சந்தோஷமா பாத்துக்குமான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி 2 சென்ட் இடம் கொடு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுனா எப்படிங்க கொடுக்க முடியும்? எதை நம்பி நாங்க கொடுக்கறது? அம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற நீ, இப்போ எங்களே முட்டாளாக்குற நீ. அதுவும் இந்த அம்மா ரொம்ப பவியமா ஒண்ணா கேட்டாங்க இல்லையா, அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஒண்ணு சொல்லுவாங்க. நான் அப்பதான் ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி புரிஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் பொண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி பொண்ணை கட்டி வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்க பையனுக்கு இந்த வரதட்சணையெல்லாம் கொடுத்து உங்க பையனை வாக்கப்பட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப புரியல, இப்ப புரியுது. சார். பொண்ணை செல்லமா வளர்த்திட்டோம் இல்லைங்க சார்? ஆனா உடனே இதை ஒண்ணு சொல்லிடுறாங்கப்பா, எங்க பொண்ணை செல்லமா வளர்த்துட்டோம், பொண்ணை செல்லமா வளர்த்துட்டோன்னு. இல்ல எங்க வீட்டுல எல்லாம் எங்களை பெத்த உடனே தெருவுல போட்டுறாங்களா, நீ எப்படியா வளர்ந்துட்டு போன்னு? எங்க வீட்லயே எங்களை பால் ஊட்டி சீராட்டி தானே வளர்க்குறாங்க. மாப்பிள்ள அப்ராட்ல இருக்கணும், குழந்தை அங்கதான் பிறக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு விசா அனுப்பணும், நான் அங்க ஊருக்கு போகணும். அதாவது மாப்பிள்ள அப்ராட்ல இருக்கணும்னு கேட்டது நியாயம், குழந்தைய அங்கேயே பிறக்கணும்னு கேட்கறது நியாயம். அது என்னது?
மாசம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இவங்களுக்கு விசா அனுப்பணுமா, இவங்க அங்க போயிட்டு வருவாங்களாம். அதாவது பலாப்பழத்துல தேன் வடியுமா, அதை நக்கிற மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளிநாட்டு பயணம் டூர் போறதுக்காக மேடம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம். இதே மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மாவும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு விசா எடு, நாங்களும் வருவோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்க பொண்ணோட காசெல்லாம் அங்க கரியா போயிரும்ல. நீ அப்படி வரியா? அதாவது இந்த ஜெனரேஷன்ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிமாண்டு, ஆண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன்னா போன ஜெனரேஷன்ல பொம்பளை பிள்ளைய பெத்துக்காம விட்டாங்க. அதனால இதுல இவங்க இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல 10 பசங்களுக்கு 6 பொண்ணுங்க தான் இருக்காங்க. அவங்க சீசன்ல அவங்க புடுங்குனாங்க, எங்க சீசன்ல நாங்க புடுங்குறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முள்ள எங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு அடம் புடிச்சு பெத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அப்படியே தலைகீழ மாறும். ஓவரா ஆடாதீங்க. எங்க கைகள் எப்பவும் கீழே இருக்கும் நினைக்காத ஒரு நாள். இப்ப 25 வயசுல அவங்க பொண்ணு எப்படி சம்பாதிக்குதோ அதே வயசுல தான் சார் எங்க பிள்ளைங்களும் சம்பாதிப்பாங்க. ஆமா, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களாம் ஒரு 25 வயசுல ஒரு பையனால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த சம்பாத்தியத்தை கேட்க மாட்டாங்க. அதை விட அப்படியே டபுள் மடங்குல தான் எதிர்பார்க்கறாங்க. எப்படியா முடியும்? ஹாஸ்பிட்டல் வேற கட்டி கொடுக்கணும்னு கேக்குறாங்க சார். அவங்க எப்படி சார் கட்டி கொடுக்கறது? காலேஜ் முடிச்சு வெளியே வர்றதே 21 வயசுல. அங்கிட்டு ஒரு 5 வருஷத்துல அவனால எப்படி சம்பாத்தியத்துக்கு வந்துட முடியும்? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழர். 25 வயசு பொண்ணுக்கு நாங்க 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கட்டி குடுக்குறோம். நீங்க என்ன போட்டு கட்டி குடுக்குறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். அவங்க அவ்வளவு தூரம் செஞ்சு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். அங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்க பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கமே. இதெல்லாம் உருட்டு. இந்த உருட்டெல்லாம் ஏத்துக்க முடியாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அதாவது கல்யாணத்துல பினான்சியலா ஒரு டீலிங் நடக்குது அப்படின்னாலே 2 பக்கமும் அது நடக்கணுங்க. மாப்பிள்ளைக்கு எந்த லெவல்ல ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்குதோ, அவன் என்ன தனிப்பட்ட இதுல அவன் என்ன வச்சிருக்கானோ அதே லெவலுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா ஓகே. பொண்ணு அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களும் அதே லெவலுக்கு டிமாண்ட் பண்ணலாம். அதுலயும் தப்பு இல்லை. ஆனா அது அளவுக்கு மீறி போகும்போது அது தப்பு. அதுக்குன்னு இவங்க உருட்டுறாங்க பாருங்க. நாங்க பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறோம்ல. ஏன் அந்த பொண்ணு அவங்க வீட்லயே வச்சு அவங்களுக்கு சந்தோஷமா பாத்துக்க தெரியாதா? 100 பவுன் 50 பவுன் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பித்தான் சந்தோஷமா வச்சிருக்கணுமா என்ன? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன் நீ இப்போ அதான் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட், பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கறது இவங்க கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம், அது தனி. இன்னொரு பக்கம் டைரக்டா அந்த பொண்ணுங்களே இப்பெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீங்க இந்த டிவி ஷோல அப்புறம் இந்த யூடியூப்ல இந்த பப்ளிக் பைட்ல இதெல்லாம் ஒரு சில பெண்களை பாப்பீங்க. எனக்கு அவன் உனக்கு வரப்போற புருஷன் வேலைக்கு போகணும்னே அவசியம் இல்லை, அவனை நான் தங்கம் போல நான் சம்பாரிச்சு நான் வேலைக்கு போய் பாத்துக்கிறேன், அவன் வீட்டுல உட்காந்து கேம் விளையாண்டுகிட்டே இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்பிராதீங்க, அது அக்மார்க்கு சுத்தமான உருட்டு. வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. அப்படி எந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நிஜத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. சும்மா ஒரு மைக்க பார்த்தா கேமரா பார்த்தா இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுவாங்க போல் இருக்குது. மேட்ரிமோனி சைட்ல போய் நீங்க பொண்ணு தேடி பாருங்க, அப்ப தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. பொண்ணுங்க எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு அங்கதான் நீங்க பாப்பீங்க. எனக்கு என்ன தேவை இருக்கு, நான் எதுக்கு போய் பண்ணணும், என்ன மஸ்துக்கு நான் பண்ணணும். ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அங்க பொண்ணு கிடைக்கிறது போராட்டமா இருக்கு. மேட்ரிமோனியில எல்லாம் போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்க, 100-150 ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்தாலும் அப்பட்டும் அனாத பணமா கிடக்குமே தவிர ஒரு வேலும் பதில் சொல்ல மாட்டான். ஹலோ, யாரா இருக்கிறீங்களா? அமைதியாகுது, ரொம்ப ரொம்ப அமைதியாகுது, தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு தோணும், அரே ஒண்ணு அந்த கொடுத்த ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் ஆகுது பண்ணுங்க, இல்ல அதை அக்செப்ட் ஆகுது பண்ணுங்க. எதுக்குடா இத்தனை நாளா அதை அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற அளவுக்கு கடுப்பு வரும். ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. 2 கட்டணம் வந்தா என்னன்னு அர்த்தம்? இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதுலயும் ஒரு சில பேர் அக்செப்டும் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரி, இவங்க ரிப்ளை தான் பண்ண மாட்டாங்க, அதுல இருந்து நம்பர் எடுத்து டைரக்டா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நீங்க அனுப்புனீங்கன்னு வைங்க, அங்கேயும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இல்ல நான் கேக்குறேன், நீங்களா உண்மையிலேயே மாப்பிள்ளை தேடுறதுக்காக மேட்ரிமோனிக்கு வந்தீங்களா, இல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னு சோசியல் மீடியா மாதிரி யூஸ் பண்றதுக்காக அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா? ஏன்னா எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அப்புறம் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம பொண்ணு தேடினாலுமே இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன், அது மன பிரம்மையா இல்ல உண்மையிலேயே அப்படித்தான் நான் தெரியல.
நம்ம காஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை தவிர மொத்த பூரா பிள்ளைகளும் அழகழகா இருக்குங்க. ப்ரொஃபைல்ல போட்டிருக்க போட்டோவுக்கும் அவங்க நேர்ல இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை, போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் ஒரு பையனுக்கும் பொண்ணு தேடுறாங்க. அந்த ப்ரொஃபைல்ல அத்தனையும் மேட்சிங்னு காட்டும். ஆனா ரிக்வெஸ்ட்டை அசால்ட்டா ரிஜெக்ட் பண்ணி விட்டு போவாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு காரணமே தெரியாது நமக்கு. அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. இதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம பயலுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்காக அவங்க அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு கஷ்ட காலங்கள். இதுல மேட்ரிமோனியலாம் ப்ரொஃபைல போய் பார்த்தா பாதி ப்ரொஃபைலுக்கு போட்டோஷாப்ல எடிட் பண்ணி, எதுவும் இப்ப ஏஐ வந்துருச்சு இல்லையா, ஏஐல எடிட் பண்ணி போட்டோவை போட்டு விட்டுறாங்க. ஒரிஜினல் போட்டோ அனுப்பி பார்த்தா அது அப்படியே டோட்டலா வேற யாரோ மாதிரி இருக்காங்க. எல்லாம் டெக்னாலஜி. அதனால நான் என்ன சொல்றேன், பொண்ணு வீட்டுக்காரங்களா நல்லா தெரிஞ்சுக்காங்க. இவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் இந்த காலத்துல ஒரு பையனுக்கு பொண்ணு தேட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் லிபரலா உங்க ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடச்சி படுத்தே விட்டானையா. ஆனா உங்க லெவலுக்கு நீங்க மாப்பிள்ளை தேடுங்க. அதை நான் என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க பொண்ணுக்கு எந்த லெவலுக்கு நீங்க செய்றீங்களோ அதே லெவலுக்கு மாப்பிள்ளைக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. நான் அதை என்னைக்குமே தப்புனே சொல்ல மாட்டேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிமாண்டிங் தான் இருக்கக்கூடாது. மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோவில் பொண்ணு வீட்டுக்காரங்க எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்கன்றதைய பார்த்துட்டோம். நம்ம பயலுகள்லாம் மேட்ரிமோனியில பொண்ணு தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுல நீங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.